மூன்று முடிச்சு. அத்தியாயம் 27. எந்த பொண்ணு என்று அவன் கேட்கவும், அஸ்வினி என்று அவர் கூறிய வார்த்தை அதிர்ச்சியின் உச்சத்தை தொட்டு இருந்தான் அவன். அப்பா என்று அதிர்ச்சியோடு அழைத்த அவன், என்ன பேசுறீங்க நீங்க? அஸ்வினியா என்று கேட்கவும், ஆமா அஸ்வினி தான் என்று அவர் சொல்லவும், அதை கேட்டதுமே, அப்பா அவ சின்ன பொண்ணு என்று அவன் சொல்லவும், ஆமாம்தான் இல்லைன்னு சொல்லல என்று அவர் சொல்லவும், அப்பா அவளுக்கு வெறும் 13 வயசுதான் ஆகுது என்று அவன் சொல்லவும், ஆமாண்டா 13 வயசுதான், ஆனா அது சரியான வயசு தான்டா. உங்க 2 பேருக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லையே என்று அவர் சொல்லவும், தன் தலையிலேயே அடித்து கொண்ட கௌதம், அப்பா நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கும் அஸ்வினிக்கும் 4 வயசு வித்தியாசம் இருக்குது என்று சொல்லவும், புரியுதுடா, ஆனா இப்போ வாழ்க்கைக்கு நாங்க அதை மட்டும்தான் பார்க்க போறோம் என்று சொல்லவும், என்னால முடியாதுப்பா என்று கௌதம் உறுதியாக சொல்லவும், கௌதம் என்று அவனை பிடித்து கொண்ட அவர், நீ தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழ போறீங்க? இல்லவே இல்லை. நாளைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள், அதாவது அடுத்த மறுநாள் நீ உடனடியாக அமெரிக்கா கிளம்ப போற. நானும் உன் கூட வரப்போறேன். அமெரிக்காவில் உனக்கு காலேஜில் உன்னை ஜாயின் பண்ணி விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுவேன். 7 வருஷம் நீ 7 வருஷம் அங்கே தான் படிக்க போற. அதே மாதிரி நாங்களும் அஸ்வினியை நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம். அஸ்வினி நம்ம வீட்டில் இருந்து படிக்க போறா. 7 வருஷம் அவளும் இங்கே இருந்து படிக்க போறா. அவளுடைய படிப்புல எந்தவித மாற்றமும் இல்லை. அவ விருப்பப்பட்ட படிப்பை படிப்பா. அதுக்கு நாங்க பொறுப்பு. நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறம் 25 வயசு நீ திரும்பி வரும்போது உனக்கு இருக்கும். அப்போ உனக்கும் அஸ்வினிக்கும் பெருசா கிராண்டா மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது வரைக்கும் நீ உன்னுடைய லைஃபை மட்டும் பாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. அஸ்வினியை நாங்க பார்த்துப்போம். அவன் நம்ம வீட்டில் எங்க பொண்ணா வளருவா, சரியா என்று அழுத்தமாக சொல்லவும், அப்பா இது சரியில்லைப்பா என்று அவன் சொல்லவும், எல்லாம் சரியா வரும்டா என்று அழுத்தமாக கூறிய அவர், நாங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். அஸ்வினிக்கு இங்க ஸ்கூல்ல சீட்டு கூட வாங்கிட்டோம். அஸ்வினியோட சர்டிஃபிகேட் அங்கு இருந்து வாங்கிட்டு வந்து இங்க வச்சு படிக்க வைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவளோட வீட்டில் அவளோட இஷ்டப்பட்ட படிப்பை படிக்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு உன் மாமாவுக்கு வசதியும் இல்லை. ஆனா இங்க நாங்க அஸ்வினிய நல்லா பார்த்துப்போண்டா. அஸ்வினிக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம். அவளுடைய ஆசைப்பட்ட படிப்பு, நல்ல வசதி எல்லாமே நாங்க அவளை பத்திரமா பார்த்துப்போம் என்று அவர் சொல்லவும், அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கண்மூடினாள். அந்த ஓட்டு வீடு, அந்த வீட்டின் உள்ளே சிறிய அறை, அதனுள் அமர்ந்து இருந்த அவள், அந்த வீட்டின் இருந்த சூழ்நிலை, அவள் படிக்க நினைக்கும் படிப்பு அங்கு இருந்தா கிடைக்குமா என்ற யோசனை வந்தது. இங்கு வந்தால் அவளுக்கு கிடைக்கும் என்று அவன் அப்பா கூறிய விஷயம் அவன் நினைவுக்கு வந்து சென்றது. சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு கண்ணை திறந்தான். நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நீ எதை பற்றியும் கவலைப்படவும் வேண்டாம். அஸ்வினியை நாங்கள் நல்லா பார்த்துப்போண்டா. அவள் எங்கள் பொண்ணு மாதிரி. இந்த வீட்டோடைய மூத்த மருமக அப்படின்னா நாளை இந்த வீட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு மகள் மாதிரி. அப்படி பார்த்தா அஸ்வினி இந்த வீட்டோட இன்னொரு மகள். நான் பத்திரமா பார்த்துப்பேன். என்னை நம்பி நீ போகலாம் என்று சுப்பிரமணி சொல்லவும், கௌதமிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்பாவின் வார்த்தைகள் எந்தவித பொய்யும் இல்லை. ஆனால் ஏனோ அவனால் அதை ஏற்கத்தான் முடியவில்லை. மௌனமாக நின்றான். கௌதம், நாங்க சொல்றத மட்டும் செய்டா ப்ளீஸ் என்று கூறிய அவனது அம்மா அவன் காலில் விழச் செல்ல, அம்மா என்ன பண்றீங்க என்று அவன் நகர்ந்து கேட்கவும், எனக்கு உன் உயிர் ரொம்ப முக்கியம் கௌதம் என்று அழுதபடி சொல்ல, அதை கேட்டதுமே, பண்ணிக்கிறேன் போதுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அவன் சொல்லவும், அதன் பின்புதான் அவருக்கு உயிரே வந்து இருந்தது. என்னோட பையன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் என்று சாந்தி சொல்லவும், அப்பா என்று அவன் அழைக்கவும், சொல்லுப்பா என்று சுப்பிரமணி அவனை பார்க்கவும், எல்லாருமா போறோம் என்று கௌதம் கேட்க, இல்லை இல்லை, இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம ரகசியமாக தான் நடக்க போகுது. அதாவது நீ, நான், பாட்டி, அப்புறம் அம்மா, கூடவே ஜோசியர் அவங்க கூட வருவாங்க. அவ்வளவுதான் இங்க இருந்து போகக்கூடிய ஆட்கள் என்று சுப்பிரமணி சொல்லவும்,
அப்போ அர்ஜுன், திவ்யா என்று அவன் கேட்கவும், அர்ஜுன், திவ்யா 2 பேருமே அது அத்தை வீட்டுக்கு போயிடுவாங்க என்று சொல்லவும், அத்தை வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா என்று கேட்கவும், அது அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரியும். ஆனா அத்தையோட வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்கும் தெரியாது, ரகசியமா வச்சிருக்கு என்று சொல்லவும், சரி என்று தலையசைத்தான். நீ கீழே போப்பா என்று சொல்லவும், அவன் அமைதியாக வீட்டில் உள்ளே நுழைந்தான். தன் அறை உள்ளே நுழைந்த அவன் அப்படியே அந்த மெத்தையில் படுத்து விட்டான். மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. என்னடா வாழ்க்கை இது என்று அவன் மனதிற்குள் ஒரு எண்ணம் எழுந்து இருந்தது. இன்னும் அஸ்வினி கிட்ட விஷயத்த சொல்லலையா என்று கஸ்தூரி மெல்லிய குரலில் கேட்கவும், அதை கேட்டதுமே திரும்பி பார்த்த மங்களம் இல்லை என்று தலையசைக்கவும், ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் சொல்லாமல் இருக்க முடியும்? அது ஒன்றும் குழந்தை இல்லையே, அவளுக்கு எல்லாமே தெரியும் என்று கஸ்தூரி சொல்ல அந்த வார்த்தை மங்களத்தால் ஆமோதிக்கப்பட்டது. ஆம் என்று தலையசைத்த அவர், என்ன சொல்றீங்க மதினி? நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுறீங்களா? அவளோட முகத்துல ஒரு சின்ன நிம்மதி தெரியுது, ஒரு புன்னகை இருக்கு. இந்த வார்த்தைய சொன்னா அதெல்லாம் போயிடும் மதினி என்று மங்களம் சொல்லவும், ஆனா இதையெல்லாம் சொல்லாமல் நாளைக்கு காலையில அவளை அவங்க உட்கார வைத்து அவளோட கழுத்துல தாலி கட்டுனா அவளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என்று கஸ்தூரி கேட்கவும் மௌனமாகி போனாள் மங்களம். நம்ம அவகிட்ட எல்லா விஷயத்தை பற்றியும் பேசணும். நாம் இப்போ அவகிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவளால் புரிஞ்சிக்க முடியும் என்று கஸ்தூரி சொல்லவும், அமைதியாக சரி என்று தலையசைத்த மங்களம் மனதிற்குள் தன் மகள் இதை சொன்னால் என்ன செய்வாளோ, அவள் என்ன முடிவு எடுப்பாளோ என்ற எண்ணம் எழுந்து இருந்தது. அதனை முன்பே யோசித்து இருக்க வேண்டும் என்பதை மறந்து போனார் மங்களம். சில பெற்றவர்கள் இப்படிதான், அவர்களாகவே ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள். எடுத்துக்கொண்ட முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தவிர, இந்த முடிவு எடுப்பதில் உனக்கு சம்மதமா என்று எந்த பெற்றவர்களும் பிள்ளைகளிடம் கேட்பது கிடையாது. அதற்கு காரணம், அந்த முடிவை எடுக்கும் அளவிற்கு அவர்களுக்கு பக்குவம் இல்லை என்று கூறிவிடுவார்கள். அது பக்குவம் இல்லை என்று அவர்கள் கூறுவதா, இல்லை உண்மையிலேயே அவர்களிடம் இல்லை என்று கேட்டால், உண்மையில் என்னுடைய ஒரு யோசனை என்னவென்றால், அவர்களிடம் சென்று கேட்டால் தானே தெரியும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு பக்குவம் இருக்கிறது இல்லை என்று. அவர்களிடம் கேட்காமலேயே அவர்களுடைய முடிவை நாமே எடுத்துவிட்டால் பின்பு அங்கு எப்படி அவர்களுக்கு பக்குவம் இருக்கும் விஷயம் நமக்கு தெரிய வரும்? அது கடைசி வரையிலும் தெரியாமலேயே அது மொத்தத்திலேயே புதைந்து போய்விடும். இங்கும் அப்படிதான். இங்கு முன்பே அஸ்வினியிடம் விஷயத்தை கூறி அவளுடைய எண்ணத்தை கேட்க தவறிவிட்டு இப்பொழுது இந்த விஷயத்தை கூறி நாளை நீ மணமேடையில் வந்து அமர வேண்டும் என்றுதான் சொல்ல போகிறார்கள். மறுக்கும் சூழ்நிலை அவளையும் வைக்கவில்லை. இதுதான் பல பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் இக்கட்டான சூழ்நிலை. சில பேர் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளிவர முயற்சி செய்து இருக்கிறார்கள். பல பேர் வெளிவர முடியாமல் அந்த சூழ்நிலையில் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது செய்கிறோம் என்று நிறைய பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைக்கு மிக மிக பிடிக்காத ஒன்று செய்து அவர்களுடைய வாழ்க்கையை தாங்கள் நன்றாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்காக கொடுத்து விட்டதாக நினைத்து விடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறு என்று எந்த பெற்றவர்களுக்கும் தெரிவதே இல்லை. அது அவர்கள் உணரும் முன்பே அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை மொத்தமாக சூழ்நிலையில் சிக்கி மொத்தமாக அழிந்து விடுகிறது. அழிந்த பின்பு அதை பற்றி பெற்றவர்கள் தெரிந்து என்ன பயன்? இங்கு அவளது வாழ்க்கையும் இப்பொழுது அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் நின்று கொண்டிருக்கிறது. அந்த அறை உள்ளே இருவரும் நுழைய தன் கையை கழுவி அப்பொழுதுதான் வந்து அமர்ந்து இருந்த அவள் அதனை நன்றாக நுகர்ந்து பார்த்து கொண்டு இருந்தாள். யாழினி பேசிக்கொண்டு இருந்த நேரம், யாழினி என்று மங்களம் அழைக்கவும், என்னம்மா என்று அவள் நிமிர்ந்து பார்த்து கேட்கவும், ராகுல், மதன் 2 பேரும் வீட்டில் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் சாப்பிடுவதற்கு கூட்டிட்டு வா என்று சொல்லவும், சரி என்று தலை அசைத்து அவள் வேகமாக வீட்டை விட்டு வெளியில் ஓடி சென்றாள். அவள் ஓடிய பின்பு வீட்டின் கதவை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட இருவரும் அவளின் அருகில் சென்று அமர்ந்தனர். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், மருதாணி நல்லா பிடிச்சிருக்கா என்று கஸ்தூரி கேட்கவும், நல்லா பிடிச்சிருக்கு அத்தை என்று அவள் கையை காட்டினாள். ரொம்ப அழகா இருக்குது என்று அவள் கையை வருடி சொல்லவும், புன்னகையோடு பார்த்த அவள், என்ன விஷயம் அத்தை என்று கேட்டுக்கொண்டே தன் கையை ஒரு நிமிடம் பார்த்து தான் அமர்ந்து இருந்த இடத்தில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தாள். அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
என்று கஸ்தூரி சொல்லவும், சொல்லுங்க அத்தை என்று இருவரையும் ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தாள். இன்னும் சில நிமிடத்தில் அந்த புன்னகை மறைந்து போவதை அறியாமல், நாளைக்கு உனக்கு சடங்கு இருக்கிறது தெரியும் தானே என்று கஸ்தூரி கேட்கவும், தெரியும் அத்தை என்று புன்னகையோடு அவள் சொல்லவும், அது நாளைக்கு உனக்கு சடங்கு நடத்துறோம் இல்ல என்று அவர் சொல்லவும், ஆமா அத்தை என்று தலை அசைக்க, அது நாளைக்கு உனக்கு சடங்கு இல்லை என்று சொல்லவும், மெலிதாக அந்த புன்னகை மறைந்து குழப்பம் அவளது முகத்தில் குடியேறியது. அத்தை என்ன சொல்ல வரீங்க என்று அவள் புரியாமல் கேட்கவும், அது என்று மங்களமும் கஸ்தூரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின்பு தங்களை சமன்படுத்தி கொண்டு, அது நடக்க போறது உனக்கு கல்யாணம் என்று கஸ்தூரி சொல்லவும், உருவம் சுருக்கி குழப்பத்தில் தன் அம்மாவையும் அத்தையையும் பார்த்து கொண்டு இருந்த அவள் முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதிர்ச்சியின் உச்சத்திற்கு வந்தது. அத்தியாயம் 28. நாளைக்கு உனக்கு நடக்க போறது சடங்கு இல்ல, திருமணம் என்று சொல்லவும், அந்த வார்த்தையை கேட்டதும் அவள் முகம் குழப்பத்தில் இருந்து அவளது முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதிர்ச்சியின் உச்சத்திற்கு வந்தது. அவள் தன் அம்மா அத்தை இருவரையும் அமைதியாக பார்த்தாள். அவள் அமைதி இருவருக்கும் மன வலியை கொடுத்து இருக்க, கௌதம் அவனது ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனை, அவன் உயிருக்கு இருக்கும் ஆபத்து என்று அனைத்தையும் கூறி, கௌதமிற்கு நாளைக்குள் திருமணம் நடந்தே தீர வேண்டும், நாளை கழித்து அவனது பிறந்த நாள், அந்த காரணத்தினால் இன்றே அவனது திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜோசியர் சொல்லியிருப்பதாகவும், நாளை உனக்கு திருமணம் என்று சொல்லவும், அந்த வார்த்தையை கேட்டதுமே அப்படியே அமைதியாகிவிட்டாள். காலையில 4 மணிக்கு கல்யாணம்மாம் என்று அவர் சொல்லவும், அமைதியாக தன் அம்மாவை பார்த்த அவள் சரி என்று தலையசைத்தாள். உனக்கு என் மேல கோபம் இல்லையே அஸ்வினி என்று மங்களம் கேட்கவும், அமைதியாக இருவரையும் பார்த்தவள் இல்லை என்று தலையசைத்தாள். அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் எதுவும் பேச முடியவில்லை. தன் மகளிடம் பேசும் மனநிலை மங்களத்திற்கு சுத்தமாக இல்லை. கஸ்தூரிக்கும் அதே நிலை. கோபத்தில் சண்டையிட்டு இருந்தாலோ, கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து இருந்தாலோ, அழுது இருந்தாலோ சமாதானம் செய்து இருக்க முடியும். இப்படி மௌனமாக இருக்கும் இவளிடம் என்ன பேசுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அறையை விட்டு வெளியில் வந்த பெண்கள் இருவருமே ஒரு நிமிடம் அந்த அறையை திரும்பி பார்த்தனர். அத்தனை நேரம் காலை தனக்கு சடங்கு என்று புன்னகையோடு இருந்த அவளது முகம் அப்படியே முற்றிலும் மாறி அந்த சிறிய இடத்தில் படுத்து கொண்டாள். அவள் கண் மூடி படுத்து இருந்தாள். சில நிமிடத்தில் அந்த அறையின் கதவு திறந்து கொண்டு உள்ளே வந்த கஸ்தூரி, சாப்பிடுமா என்று சொல்லவும், எனக்கு வேண்டாம் என்று அவள் சொல்லவும், சாப்பாடு வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா என்று கஸ்தூரி சொல்லவும் அமைதியாக இருந்து கொண்டாள். அவர் கொடுத்த இட்லியை அமைதியாக சாப்பிட்டு கையை கழுவி வந்து மீண்டும் படுத்து கொண்டாள். படுத்து இருந்த தன் மகளை பார்த்த மங்களத்திற்கு அத்தனை கஷ்டமாக இருந்தது. தன் மகளை பார்த்து கொண்டே இருந்தார். தன் கணவனை பார்த்தாள். கணவனிடம் விஷயத்தை சொல்ல பைரவருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. விடிந்தால் வந்து விடுவார்கள். அதற்கு முன்பு வரையிலும் அனைவருக்குமே இதயம் படபடவென்றுதான் துடித்து கொண்டு இருந்தது. யாருக்கும் சிறிது கூட கசிய விடவில்லை. பிள்ளைகள் மூவரையுமே கேசவன் வீட்டில் படுக்க வைத்து விட்டார்கள். பெண்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்க, கேசவன் பிள்ளைகளுக்கு துணையாக அந்த வீட்டில் படுத்து இருந்தார். அவர் காலை பொழுது விடியவும் கிளம்பி வந்து விட்டார். காலை 2 மணி அளவில் மெதுவாக அவள் தோளில் கையை வைத்து எழுப்பினார் கஸ்தூரி. மெதுவாக கண்ணை விழித்த அவள் கண்ணை மெதுவாக திறந்து பார்க்கவும், அது குளிக்கணும் அஸ்வினி என்று அவளிடம் கஸ்தூரி சொல்ல எதுவுமே பேசவில்லை. அவள் எழுந்து பாத்ரூம் சென்ற அவள் சில நிமிடத்திற்குள் குளித்து முடித்து எப்பொழுதும் போல் அணிவது போல் பாவாடை தாவணி அணிந்து வெளியில் வந்தாள். தலைமுடியை கொண்டையிட்டு வெளியில் வரவும் அந்த வீட்டின் முன்பு கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. நீ வீட்டுக்குள்ள வந்துருமா என்று அவளை வீட்டின் உள்ளே அழைத்து சென்று அந்த அறையின் உள்ளே அமர வைத்து விட்டார். வீட்டின் உள்ளே நடுவில் வந்த அந்த ஐயர் வீட்டினுள் அவளுக்கான சடங்குகள் செய்ய தொடங்கியது. அவர் புரோகிதர் அவருக்கு சடங்கு செய்வதற்கான அனைத்தையும் செய்ய தொடங்கிவிட, வீட்டின் பின்கட்டில் அவள் மீண்டும் குளிப்பதற்கு ஏற்ப மஞ்சள் தண்ணீரும் ரோஜா இதழ்களும் ஜவ்வாது கலந்து அவர்கள் தயாராக வைத்து இருந்தனர். அவளை கூட்டி வந்து அந்த மன அறையில் அமர வைத்து அவளின் கழுத்தில் மாலையிட்டு அவளுக்கான சடங்குகள் அனைத்து முடிய, அதன் பிறகு மீண்டும் அவளை குளிக்க வைத்தனர். அவள் மீண்டும் குளித்து முடித்து வெளியில் வர அவளுக்கு அழகான அவர்கள் வாங்கி வந்து இருந்த பட்டுப்புடவையை கட்டிவிட்டனர். தலையை அவிழ்த்து தலைமுடியை அழகாக
பின்னலிட்டு மல்லிகைப்பூ சூடி அத்தோடு கனகாமரத்தையும் சேர்த்து வைத்தனர். அவள் கழுத்தில் தங்க அணிகலன்களை அணிந்து கண்ணாடி வளையல்களை அணிந்து அவள் தேவதை என தயாராகி நின்றாள். நெற்றியில் வட்ட வடிவில் பெரிய பொட்டு என்று அனைத்தையும் வைத்து அவளை அந்த இருக்கையில் அமர வைத்தனர். மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க என்று மெல்லிய குரலில் சொல்ல, அது வரையிலும் காரில் அமர்ந்து இருந்த கௌதம் அவன் அப்பாவின் குரலில் மெதுவாக திரும்பி பார்த்தான். வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க கௌதம் என்று சொல்லவும் வெளியில் செல்ல மனமே இல்லாமல் அத்தனை நேரமும் அமர்ந்து இருந்த அவன் வேறு வழியே இல்லாமல் காரில் இருந்து இறங்கினான். பட்டு வேஷ்டை சட்டை அணிந்து அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான். அவனது தோளில் ஒரு துண்டு போடப்பட்டு அங்கு நாற்காலியில் லட்சுமி பாட்டி அமர்ந்து இருந்தார். ஒரு பக்கம் பைரவன், கேசவன், கஸ்தூரி, சாந்தி, சுப்பிரமணி, மங்களம் என்று அனைவரும் நின்று கொண்டு இருக்க, மற்றொரு பக்கம் பெரிய குத்துவிளக்கு நடுவில் அந்த மனை போடப்பட்டிருந்தது. முன்னால் ஒரு சிறிய மண்சட்டியில் ஹோமத்தை வளர்த்து இருந்தார். அனைத்து மந்திரங்களையும் கூறி அவன் கையில் பூக்களை கொடுத்து அவன் மந்திரத்தை சொல்ல சொல்ல அவன் கூறிய மந்திரத்தை அவனும் கூறினான். அவர் கூறி அந்த பூக்களை அந்த அக்னியின் உள்ளே போட்டு அமைதியாக அமர்ந்து இருக்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று அவர் சொல்லவும் அந்த அறையின் உள் பொம்மை என்று அமர்ந்து இருந்த அவளை அழைத்து வெளியில் வந்தனர். அவன் பக்கத்தில் அவளை அமர வைக்க அவள் உடல் விரைத்தது. அவன் உடலும் தான் விரைத்தது. உறைந்தது கோபம். இருவருக்கும் வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை. மௌனத்தின் மறு உருவமாக இருவரும் அமர்ந்து இருந்தனர். ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசவில்லை. முகத்தில் அமைதி. இல்லை, எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் அமர்ந்து இருந்த இருவருமே ஐயர் கூறிய மந்திரத்தை அமைதியாக கூறினர். அழகிய ரோஜா பூக்கள் அடங்கிய மாலையை அவன் கையில் கொடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல போட்டு விடுப்பா என்று சொல்லவும் அமைதியாக திரும்பி அவளின் கழுத்தில் போட்டுவிட்டான். முகத்தை பார்க்க முடியவில்லை. தலை குனிந்து இருந்தாள். அவனும் பார்க்கும் எண்ணம் இல்லாமல் மெதுவாக திரும்பிவிட்டான். அதேபோல் மாலையை அவளிடம் கொடுத்து போட்டுவிடுமா என்று சொல்லவும் அமைதியாக எடுத்து அவனின் கழுத்தில் போட்டுவிட்டாள். அந்த பெரிய மஞ்சள் தேங்காய் மீது வீற்று இருந்தது மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்ட தங்க தாலி. அதனை அங்கு இருந்தவர்களிடம் கொடுக்கவும் அதனை வாங்கி கொண்ட கஸ்தூரி அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி அதனை மீண்டும் ஐயரின் கையில் கொடுக்க, அதனை வாங்கி கொண்ட அவர் முப்பெரும் தேவர்களை வணங்கி அக்னியின் சாட்சியாக அவனின் கையில் அந்த மாங்கல்யத்தை கொடுத்து கட்டிவிடுப்பா 3 முடிச்சு என்று அவர் சொல்லவும் அவனுக்கு பின்னால் நின்று இருந்த கஸ்தூரி அவளது தலைமுடியை உயர்த்தி அவன் 3 முடிச்சு போடுவதற்கு ஏற்ப அவர் பிடித்து கொள்ளவும் அவன் அமைதியாக அவர் கூறியது போலவே 3 முடிச்சு போட்டுவிட்டான். தன் பக்கத்தில் அமர்ந்து இருந்த அவளது கழுத்தில் மேலதாளங்கள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, தடபுடலான விருந்துகள் இல்லை. இப்படி எதுவும் இல்லாமல் நடந்தது அந்த ரகசிய திருமணம். அங்கு நின்று இருந்த அனைவரின் கையிலும் இருந்த ரோஜா இதழ்களும் மஞ்சள் அரிசியும் இருவரின் தலையிலும் போட்டு ஆசீர்வாதம் செய்தனர். லட்சுமி பாட்டி, சாந்தி, சுப்பிரமணி மூவருக்கும் தங்கள் மனதில் இருந்த பாரம் குறைந்தது போல் ஒரு உணர்வு. ஆனால் மங்களம், பைரவன், கஸ்தூரி, கேசவன் நால்வருக்கும் பாரம் அதிகரித்தது போல் ஒரு உணர்வு. பின்னே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அல்லவா? தன் பிள்ளை தன் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்தால் மட்டும் தானே ஒரு தந்தைக்கு நிம்மதியாக இருக்கும். இப்பொழுது அவருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைதான். தன் மகள் என்று கௌதம் உடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாளோ அன்றுதான் அவருக்கு நிம்மதி. அது வரையிலும் அவருக்கு அந்த நிம்மதி கிட்ட போவது இல்லை. அதில் எந்தவித மாறுதலும் இல்லை. மௌனமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருந்த அவரது கண்கள் கலங்கி கண்ணீர் வடிந்தது. அதனை துடைத்து கொண்டார். சாந்தியும் தன் மகனுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது என்ற நிம்மதியோடு, மங்களம் தன் மகளின் வாழ்க்கையை இனிமேல் அந்தரத்தில் ஊஞ்சல் தானா என்று வழியோடும் அவர்கள் கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. குங்குமச்சிமிலியை அவனிடம் நீட்ட, இதை எடுத்து அந்த பொண்ணோட நெற்றி வகுட்டிலையும் அந்த மாங்கல்யத்திலையும் வச்சு விடுப்பா என்று சொல்லவும் அவர் கூறியது போலவே அவளது நெற்றி வகுட்டிலும் மாங்கல்யத்திலும் வைத்தான் கௌதம். அந்த பெண்ணுடைய புடவையையும் இந்த பையனுடைய துண்டையும் முடிச்சு போடுமா என்று சொல்லவும் பின்னால் நின்று இருந்த கஸ்தூரி இருவரது உடையையும் ஒன்றாக சேர்த்து 3 முடிச்சு போட்டு விட்டார். இருவரும் அந்த அக்னியை 3 முறை வலம் வரும்படி கூற, அதேபோல் இருவரும் அக்கினியை 3 முறை வலம் வந்தனர். 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் இருவரது திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்து இருந்தது. திருமணம் முடிந்த பின்புதான் அனைவருக்கும் அத்தனை ஆசுவாசமாக இருந்தது.
அனைத்தையும் முடித்து கொண்ட அவர், அவ்வளவுதான், எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சு. பொண்ணை நான் சொன்ன 4 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ளைய நான் சொன்ன மாதிரி நாடு கடத்தி அனுப்பி வையுங்க என்று அங்கு இருந்த பெரியவர்களிடம் கூறி மற்ற பொருட்களை தங்களுடன் வந்து இருந்த சேவகன் இடம் சொல்லி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த ஐயரும் ஜோசியரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருந்தனர். அனைவரும் கிளம்பிய பின்பு குடும்பத்தினர் மட்டும் அங்கு இருந்தனர். சில நிமிடங்கள் அப்படியே இருந்த அவர்கள் சரியாக 6 மணி வரையிலும் அப்படியே இருந்தனர். ஊரின் வெளியில் சத்தம் கேட்க தொடங்கவும், யாராவது சடங்கு பத்தி கேட்க வர போறாங்க என்று கஸ்தூரி சொல்லவும், அதற்கு மேல் கௌதம் அங்கு இருக்க முடியாமல், நான் கிளம்புறேன்பா என்று உறுதியாக கூறினான். அவனால் அங்கு நின்று இருந்து அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவனது குற்ற உணர்வு அவனை கொன்று கொண்டு இருந்தது. அவன் அழுத்தமான வார்த்தையை கேட்ட அவனது அப்பாவும் அம்மாவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல், நான் கூட்டிட்டு போறேன்பா என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்தார். லட்சுமி பாட்டி அதற்கு மேல் அவனை அங்கு இருக்க வைப்பதும் அவருக்கும் சரியில்லை என்று தோன்றியது. யாரேனும் வந்துவிட்டால், ஏதேனும் பிரச்சனை வந்துவிட்டால் என்பதற்காக உடனடியாக கௌதமை கூட்டிக் கொண்டு அந்த ஊருக்கு வெளியில் வந்து அங்கு அவர்களுக்கு என்று ஒரு அறை ஏற்கனவே புக் செய்து வைத்து இருந்த அந்த அறையில் அவனை விட்டு சென்றார். நீ இங்கே இருப்பா, நாங்க வந்துடுவோம் என்று சொல்லவும் அவன் சரி என்று தலையசைத்து அந்த மெத்தையில் சென்று படுத்து விட்டான். தன் கைகளை பார்த்தான். மஞ்சள் இருந்தது. சிறிது நிமிடத்திற்கு முன்பு அவன் கையில் எடுத்த மஞ்சள் கயிற்றின் ஈரத்தில் இருந்த அந்த மஞ்சள் அவனது கையை அப்படியே நிறைந்து இருந்தது. அதை தொட்டு பார்த்தான். தன் மோதிர விரலில் நடுவில் இருந்த குங்குமத்தை பார்த்தான். அவள் நெற்றியில் வைத்து விடும் பொழுது தன் விரல் நகத்தின் உள்ளே சென்று இருந்தது. அந்த குங்குமம், அதனை நினைத்து பார்த்த அவனுக்கும் மனம் ஒரு மாதிரியாக இருக்க அப்படியே கண்மூடி விட்டான். அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியில் சென்ற அடுத்த நிமிடம், தாலியை மறைச்சிடலாம், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும் என்று கஸ்தூரி சொல்ல அதுவே சரி என்று தோன்றியது. உடனடியாக பக்கத்தில் வந்து அவளது கழுத்தில் அணிந்து இருந்த அணிகலனுக்கு நடுவில் அந்த தாலியை கொண்டு சென்று அதனை மறைத்தனர். நெற்றியில் இருந்த குங்குமத்தை மறைப்பதற்காக அவளது நெற்றியில் இருந்த முடிகளை அங்கும் இங்கும் என்று அகற்றி அதனை அவளது முடியோடு வைத்து மறைத்தனர். குங்குமம் வைத்ததையும் தெரியாத அளவிற்கு செய்தனர். அனைத்தையும் செய்த பின்புதான் நிம்மதியாக இருந்தது. தொடர்ச்சியாக கதையை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.